So hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 84 எடுத்துக்கார 90K. ஸோ எதனால் இவருக்கு வந்து 6 மார்க் போச்சு, இங்கிலீஷ் கிராமர் என்ன பண்ணியிருக்காரு, இங்கிலீஷ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, அண்டு லாங் ஆன்சருக்கு எப்படி மார்க் போட்டிருக்காங்க, எதனால் இவருக்கு மார்க் போச்சு எல்லாமே பார்க்கலாம். எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ்க்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமாக 5 மார்க்ஸ்க்கு. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி எழுதியிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை போடுங்க, ஆன்சர்ஸ் எழுதுங்க. ஆப்ஷன்ஸும் ஆன்சர்ஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, மாற்றி எழுதி விட்டுறாதீங்க, தப்பு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் இங்கே எழுதுங்க. அவர் பாக்ஸ் போட்டுட்டார், பாக்ஸ் போடலன்னா இங்கே எழுதுங்க. சரிங்களா? பாக்ஸ் போடலன்னா இங்கே எழுதுங்கன்னு 1 2 3 நீங்கள் இந்த சைடும் எழுதிக்கலாம். பட் ஆனால் இது பெட்டர், இப்படி பாக்ஸ் போட்டு எழுதுறது பெட்டர். இப்போ பாருங்கள், இவரோட இம்ப்ரெஷன் பாருங்கள், 19 1 மார்க் கரெக்டு. அப்போ என்ன தோணுது உங்களுக்கு? ஒரு பேப்பர் நல்ல குவாலிட்டியான பேப்பர், கண்டிப்பாக இந்த பையன் நல்ல மார்க் எடுத்துருவான்னு ஒரு தோணல் வரும். அதனால் அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள், அடுத்தது வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் எழுதியிருக்காரு, அது எல்லாமே கரெக்டு. ஸோ இப்படி எல்லாமே கரெக்டாகும்போது நமக்கு இம்ப்ரெஷன் ஜாஸ்தியாகும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பின்னாடி அந்த எஸ்ஏக்கெல்லாம் மார்க் போடுறதை ஈஸியாக போட்டுருவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை 3 பேஜ் எழுதுங்க. கட்டாயமாக 1 மார்க் எழுதுங்க. ஃபஸ்ட்டு பேஜில் 1 மார்க் வந்து 15க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள், கம்மியாக எடுத்துடாதீங்க. ஸோ அடுத்தது நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். இவர் அப்ரிசியேஷன் எழுதியிருக்காரு, அப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 எழுதணும், 4மே எழுதிடலாம். ரொம்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன வேணுமோ அதான் எழுதியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 2, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராமர் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சுன்னு. யூ டூ திஸ் எக்ஸசைஸ் ரெகுலர்லி ஆர் எல்ஸ் யூ வில் நாட் ரிகவர். கொஸ்டின் ஆன்சர் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர். இது வந்து 2 எழுதணும், 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாக ஒரு 3 பாயிண்ட் வர மாதிரி எழுதிட்டு இது போதும். இந்த மாதிரி எழுதினாலே அவங்க 3 மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் செஷன் 3ல் 3 × 3 9 ப்ராபபிலிட்டி ப்ராசஸ் மேக்கிங் வந்து மேங்கோ ஜூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மேங்கோ ஜூஸ் எப்படி ஒரு 3 மார்க் அடிக்கிறது பாருங்கள். மேங்கோ ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், லெமன் ஜூஸு ஏதோ ஒன்று பண்ண சொல்லுவாங்க. இப்படி தான் எழுதணும், என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போடுறேன், ப்ராசஸ், வாஷ் தி மேங்கோ அண்ட் ரிமூவ் தி பீல். ஸோ எவ்வளோ சிம்பிள் எழுத முடியும் அவ்வளோ சிம்பிள் எழுதுங்க. பட் தி மேங்கோ கட் தி மேங்கோஸ் இன்டு ஸ்மால் பீசஸ், புட் தெம் இன் தி ஜூஸஸ் add required amount of water, milk and sugar. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் தி ஜூஸஸ் அண்ட் ஹோல்ட் தி லிட் டைட்லி. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓனாக ஒரு 6 பாயிண்ட் வர மாதிரி எழுதுங்க, உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த பை சார்ட், பார் சார்ட் ஆர் ஹிஸ்டோகிராம் கேட்டாங்கன்னா அதை வச்சு நமக்கு ஒரு ஆன்சர் எழுத சொல்லுவாங்க. சத்தியமாக ஒரு 3 மார்க் அப்படி வந்துடும், ஈஸியாக இருக்கும், எழுதிடலாம். ஸோ அதுலேயும் நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 4, இதில் வந்து எரர் ஸ்பாட்டிங் எழுதியிருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நம்ம கோல்டன் ரூல்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த கோல்டன் ரூல்ஸை பார்த்தாலே எழுதிடலாம். இன்னொரு மினி மெட்டீரியலோட வரேன், அதுலேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்ப்ரிஹென்ஷன் எழுதியிருக்காரு, 5 மார்க் கிடச்சிருச்சு. சம்மர் ரைட்டிங் பாருங்கள், சம்மரி ரஃப் டிராஃப்ட்டு கேம்ஸ்ன்னு டைட்டில் கொடுத்துட்டாரு, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அடிச்சிட்டாரு ரஃப் டிராஃப்ட்டை. ஃபேட் டிராஃப்ட் எழுதியிருக்காரு, அதுக்கும் சூட்டபிள் டைட்டில் கொடுத்துட்டாரு. அந்த ஃபேட் டிராஃப்ட்டை சுருக்கி எழுதியாச்சு. அப்ஸ்ட்ராக்ட்னு போட்டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் பேராகிராஃப், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் டிராஃப்ட், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேட் டிராஃப்ட் அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஆனாலும் 4 மார்க் தான் கிடச்சிருக்கு. ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா இந்த சம்மர் ரைட்டிங் அந்த மாதிரி தான். எப்போயுமே நோட் மேக்கிங் எழுதும்போது உங்களுக்கு 5 மார்க் சொல்லையே கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க கரெக்டான ஒரு வேலை எழுதுறதுக்கு, அவ்வளோதான். அதனால தான் 4. லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபார்மேட் எல்லாமே கரெக்டு. அப்போது இவருக்கு 4 மார்க் தான் போட்டிருக்காங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த பாடி ஆஃப் தி லெட்டர் படித்து பார்ப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ், ஏதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அவங்க 1 மார்க் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் மித்தது எல்லாமே இவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. எப்படி எழுதணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டு, அந்த ஃப்ரம் டுவோல எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு ஃபார்மல் லெட்டர், ஹெட் மாஸ்டருக்கு எழுதுன மாதிரி. சரிங்களா? மார்க் ஷீட்டு தொலைஞ்சு போச்சு, டூப்ளிகேட் மார்க் ஷீட் கிடைக்கிற மாதிரி ஒரு லெட்டர் இது, பார்த்துக்கோங்க. சரி, அட்ரஸ் அந்த எண்ணெலாம் இப்போ எழுது. அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரோஸோடது, நைஸ் கப் ஆஃப் டீ. ஸோ ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி. இவர் வந்து சம்மரி மாதிரி எழுதியிருக்காரு, இப்படி எழுதலாம், பேராகிராஃபும் எழுதலாம். சரிங்களா? 4 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லுங்கள்? ஸோ எல்லாமே மாரல்லேருந்து எல்லாமே எழுதியிருக்காரு, 4 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், பேராகிராஃபாக எழுதுங்க. மோஸ்ட்லி 4 தான் போடுவாங்க. 5ங்கிறது ரேராக, யார் நல்லா எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்லா போடுவாங்க. அதாவது பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்போ தான் 5 மார்க் போடுவாங்க. அட் மிட் நைட் விசிட்டர், இதுக்குமே பாருங்கள்
அவர் சம்மரி மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இது 4 மார்க் கொடுத்துட்டாங்க. ஈவந்தோ இவர் வந்து மாரல் எல்லாமே எழுதியும் ஒரு 4 பக்கம் 5 பக்கம் எழுதியும் 4 மார்க்கு தான். அடுத்தது நம்ம இது லைஃபு ஆல் தி வேர்ல்ட் ஸ்டேஜ் போயமோடது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் ஹெட்டிங் போட்டு தான் எழுதியிருக்காரு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போவும் 4 மார்க் தான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல செஞ்சுக்கிறேன். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே 4 மார்க் தான் போடுவாங்க. முக்கியமாக கொஸ்டின் ஆன்சர், அதாவது எஸ்ஏக்கு 4 மார்க் தான் போடுவாங்க. 5 மார்க் யாருக்கு கிடைக்கணும்? பர்ஃபெக்டாக எழுதுறவங்களுக்கு மட்டும்தான். அப்படி என்ன சார் பர்ஃபெக்ட் அப்படின்னு கேட்டால், இவர் எழுதாது ஒன்றுமே இல்லை. என்னையை கேட்டால் நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃபாக எழுதும்போது தான் இந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு போயட்டு தீமு, அதாவது ஆத்தர் பேர் தீம் எழுதிட்டு ஒரு பாக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. நச்சுன்னு இருக்கணும். அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்கள் ஓனாலாம் எழுதக்கூடாது. நல்லா நீட்டாக எதில் படிக்கிறீங்க பொறுத்து. அண்டு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபை எலாபரேட் பண்ணி எழுதி ஒரு 2 பக்கத்துக்கு கொண்டு வந்து லாஸ்ட்டில் மாரல் எழுதுங்க. எந்த ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது மூலயமா நமக்கு மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை கேட்டால் நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃபாக எழுதுறது தான் நல்லது. சரிங்களா? ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்.